நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மெரைன் இன்ஜினியரிங். ஸோ இதில் மெரைன்றது பார்த்திங்கன்னா கனெக்டட் வித் சி, லைக் ஷிப்பிங்கு, நேவிகேஷன், இன்ஜினியரிங், நேவல் ஆப்ரேஷன், இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மெரைன் சம்மந்தப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் மெரைன் இன்ஜினியரிங்கோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா, ஒரு கப்பலை டிசைன் பண்ணுறதுலேருந்து அதை ஆப்ரேட் பண்ணுறதுலேருந்து அதோடைய ப்ரொடெக்ஷன், என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன், லைக் இந்த மாதிரி இதுலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது வரைக்கும் ஒரு மெரைன் இன்ஜினியரோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஷிப் டிசைனிங். ஸோ ஷிப் டிசைனிங் நார்மலாக ஒரு டிசைனிங் நீங்கள் எடுத்திங்கனாலே ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. அந்த ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா லைக் அதோடைய பர்பஸ் என்ன, ஓகேங்களா? இப்போ நம்ம தயாரிக்கிற ஷிப் வந்து என்ன பர்பஸ்க்காக யூஸ் ஆக போகுது, லைக் வந்து ஒரு ஓன் டிரான்ஸ்போர்ட்டேஷன். இப்போ சில பேருக்கு வந்து ஓனாக வந்து ஒரு யார்ட் மாதிரி வச்சுருப்பாங்க, ஓகேங்களா, ஒரு 2-3 ரூம்ஸு அவங்களுடைய ஓன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டு, லைக் லாஜிஸ்டிக்ஸ்க்காக பெரிய பெரிய கண்டெய்னர்ஸ் வந்து மூவ் பண்ணுற, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுறதுக்காக அந்த மாதிரியான ஷிப்பாக, ஸோ லாஜிஸ்டிக்ஸ்க்காக யூஸ் பண்ண போகிற ஷிப்பாக, ஸோ என்ன மாதிரியான ஷிப்பு, அந்த ஷிப்பு சைஸ் என்ன, அதுக்கு என்ன மாதிரியான ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கணும், இதெல்லாமே வந்து டிசைன் பண்ணுவாங்க. அது இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அனலைசிஸ், ஹைட்ரோடைனமிக்ஸ் அனலைஸ் பண்ணுவாங்க. இட்ஸ் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்னு சொல்லுவோம். அதாவது ஃப்ளூயிடோட ரெசிஸ்டன்ஸ், வெலாசிட்டி, இதெல்லாமே வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அனலைஸ் பண்ணுவாங்க. ஏன்னா கப்பல் வந்து வாட்டரில், தண்ணியில் போகிறதுனால, ஸோ அப்போ அந்த தண்ணியோடைய ப்ரெஷர், ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வந்து ஸ்ட்ரக்சர், அதுக்கேற்ற மாதிரி மெட்டீரியலை வந்து என்ன பண்ணுவாங்க, சூஸ் பண்ணுவாங்க. இன்னொன்று ஸ்டாண்டர்ட் சேஃப்டி. ஸோ ஒரு சில ஸ்டாண்டர்ட்ஸ் ப்ரிகாஷன் வந்து வச்சுருப்பாங்க, சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும், இதில் எந்த டிவியேஷன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சில ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. சரிங்களா? இன்னொன்று பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் சிஸ்டம். ஸோ இந்த மெக்கானிக்கல் சிஸ்டம் ஆல்ரெடி ப்ரீவியஸாக நம்ம பார்த்தோம். ஸோ இதில் மெக்கானிக்கல் சிஸ்டம்ன்றது லைக் என்ஜின்ஸ், மிஷினரி, ப்ரொபல்ஷனு, ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரியான மெக்கானிக்கல் ஆப்ரேஷன், ஓகேங்களா. ஸோ இந்த ரெலவெண்ட்டும் என்ன பண்ணுவாங்க, ஸோ மெரைன் இன்ஜினியரிங் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கான நாலேஜும் அவங்களுக்கு இருக்கும். ஏன்னா அவங்க மெரைன் இன்ஜினியரிங் படிக்கிறதுனால ஸோ இது சம்மந்தப்பட்ட எல்லாமே வந்து அவங்களுக்கு நாலேஜும் இருக்கும். ஓகேங்களா? பார்த்திங்கன்னா உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் டிசைன் பண்ணதுக்கப்புறமா அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது வரைக்கும், கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கும் சரி, அதுக்கப்புறம் ஒரு ஷிப் வந்து ரன்னிங்கில் கடலில் போயிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு ரிப்பேரோ இல்லை ஏதோ ஒரு ஃபால்ட் ஆனாலும் சரி, அதை சரி பண்ணுறது வரைக்கும் வந்து மெரைன் இன்ஜினியரோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி ஆட்டோமேஷன், கண்ட்ரோல் இன்ஜினியரிங்னு சொல்லுவாங்க. ஆட்டோமேஷன் அண்ட் கண்ட்ரோல், ஓகேங்களா. ஸோ ஆட்டோமேஷன், ஸோ கப்பலில் ஒரு சில இதெல்லாம் ஆட்டோமேட்டிக் இதுவாக இருக்கும், ஆட்டோமேஷனாக இருக்கும். அதே மாதிரி வந்து கண்ட்ரோல் சிஸ்டம்னு தனியாகவே இருக்கும். அப்புறம் நேவிகேஷன்றது கப்பலோட டைரெக்ஷனை வந்து குறிக்கும். ஸோ கப்பல் வந்து எந்த டைரெக்ஷனில் போய்ட்டுருக்கு, எந்த இடத்துல இருக்குது, லைக் லாங்கிடியூடில் இவ்வளோ டிகிரியில் இருக்குது, ஆல்டிடியூட், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து மெயின்டைன் பண்ணுறது மெரைன் இன்ஜினியரோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். சரிங்களா? ஸோ ஒரு மெரைன் இன்ஜினியர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப்பலுடைய ஏலேருந்து இசட் வரைக்கும் வந்து மெரைன் இன்ஜினியரோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இன்னொரு வந்து பார்த்திங்கன்னா 6 மாதம் வந்து கப்பலில் இருப்பாங்க, 6 மாதம் வீட்டில் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ பிகாஸ் ஒரு சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பார்த்திங்கன்னா கப்பல் உள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கப்பலில் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஃபங்க்ஷன்ஸ், மிஷினரி ஃபங்க்ஷன்லேருந்து ஒரு என்ஜின்லேருந்து எல்லாமே வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகுதா, அப்படி அங்கே ஏதாவது ஃபால்ட் வந்து க்ரியேட் ஆகுதுன்னா அதை ரெக்டிஃபை பண்ணி அதை ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுற வரைக்கும் மெரைன் இன்ஜினியர் வந்து ஒர்க் இருக்குது. அதனால தான் அவங்க அந்த கப்பல் ட்ராவல் டியூரேஷனில் அந்த கப்பலோடு அவங்களும் ட்ராவல் பண்ணுறாங்க. சரிங்களா? அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா கொச்சின் ஷிப் யார்டு, அப்புறம் மசகான் டாக், ஸோ இந்த மாதிரியான கம்பெனிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஷிப் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுலேருந்து ஷிப் ஆப்ரேட் பண்ணுற வரைக்கும் வந்து இவங்களோட இந்த கம்பெனிஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ ஃப்யூச்சரில் உங்களுக்கும் இந்த கம்பெனிஸில் ஆப்பர்ச்சுனிட்டிஸுக்கான வாய்ப்பு இருக்குது. இது 2 தான் சொல்கிறேன். இதை தவிர இன்னும் நிறைய கம்பெனிஸ் இருக்குது. ஸோ அதெல்லாமே நீங்கள் ரிசர்ச் பண்ணி பாருங்கள். சரிங்களா?